ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Greetings to you in the precious name of our Lord Jesus Christ. லெந்து நாட்களினுடைய கடைசி நாள் தியானத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். We have come to the last day's devotion during this Lenten season. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 15 தலைப்புகளிலே ஒன்றாஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து சிலுவை ராஜாவை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். And the Lord has enabled us to know and understand about the King of the Cross under 15 topics from the book of the First Kings. இந்த 5 வாரம் இந்த தொடர் பிரயாணத்திலே எங்களோடு பயணித்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். And we are obliged to give thanks unto each and every one of you who have traveled with us in this journey. எங்களுடைய மீடியா டீம் கமாலியல், யுவன், and our media team Gamaliel and Yuvan. எங்களுக்கு இந்த வார்த்தைகளை மொழிபெயர்த்த சகோதரி பீஸ் அவர்கள், அவர்களுடைய கணவனார் பாஸ்டர் போவாஸ், and also Pastor Boaz and Sister Peace who helped us in this translation. என்னுடைய மனைவி விஜி பக்தர், and my wife Sister Vijay Bhaktar. எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். We thank each and every one of you. நிச்சயமாக இந்த லெந்து நாட்களின் முடிவிலே நமக்கு இருக்கிறதான பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையும் உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. And may God bless unto us the Good Friday service and also the Resurrection Sunday service. ஒன்றாஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திற்கான தியானங்கள். And the devotions for the 22nd chapter of the book of the First Kings. இந்த அதிகாரத்திலே 2 வேறுபட்ட எதிர் குணாதிசயங்களை உடைய ராஜாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். And in this chapter we are going to learn about 2 kings whose habits were totally opposite to each other. உண்மையை மறுதலிக்கிற ஒரு ராஜா. A king who denies the truth. மற்றொரு ராஜா உண்மைக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர். And another king was ready to pay any price for the truth. இப்போ இந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகாப் ராஜாவையும் மிகாயா தீர்க்கதரிசியையும் மையப்படுத்தின காரியங்கள். So this incident actually revolves around King Ahab and Prophet Micaiah. இந்த ஆகாப் ராஜாவினுடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னு பாருங்க இப்போ. And look at the another characteristic of this King Ahab. அவனுக்கு சாதகமாக பேசக்கூடிய சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளை அவன் விரும்பினான். And he liked prophets who would prophesy according to his liking. ரமோத் கிலெயாத்தை சுதந்தரிப்பதற்காக இவன் போருக்கு செல்ல முடிவெடுக்கிறான். So he decides to go to war to get back Ramoth Gilead. இந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனையை கேட்கிறான். And before he goes to this war, he requires the counsel of the prophets. ஏறத்தாழ 400க்கும் அதிகமான தீர்க்கதரிசிகள் அவனை உற்சாகப்படுத்துறாங்க. And more than 400 prophets encourage him. இப்போ 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Now let us hear 1 Kings chapter 22 and verse 6. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடிவரச் செய்து, நான் கேலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள். Then the king of Israel gathered the prophets together, about 400 men, and said unto them, shall I go against Ramoth Gilead to battle, or shall I forbear? And they said, go up, for the Lord shall deliver it into the hand of the king. ஆனா இங்க ஒரு தவறு நடக்கிறது. But here a mistake takes place. இந்த யோசபாத் ராஜா அதை உணர்ந்து விட்டார். Now King Jehoshaphat understands what it is. அவர் கேட்கிறார், இங்கே கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லையா? And he asks, is there not a prophet of the Lord here? இப்போ இங்க என்ன நமக்கு புரிகிறது? So what do we understand here? ஆகாப் ராஜா அவனுடைய விருப்பங்களை உறுதி செய்கிற அதற்கு சப்போர்ட் பண்ணுகிற தீர்க்கதரிசிகளை அவன் தேடுகிறான்.
Now, King Ahab searches for prophets who would support his decisions. அவனுக்கு உண்மை தேவையில்லை. He doesn't want the truth. அவனுக்கு அவனுடைய விருப்பங்களை அங்கீகரிக்கிற நபர்கள் தேவை. He wants people who recognizes his liking. இன்றைய ஆவிக்குரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய அபாயமே இதுதான். And today this is the greatest spiritual danger. இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்திலே தாங்கள் செய்கிற பாவங்களுக்கு துணை போகிற, இல்லாவிட்டால் அதை ஒத்துக்கொள்ளுகிற நபர்களைத்தான் தேடுகிறார்கள். உண்மையை அவர்கள் தேடுவதில்லை. Today people do not search for the truth, but today in the spiritual world people search for people who would recognize and accept their wrongdoings. சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். And they search and find pastors who are able to fulfill their self-lust. இவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, இவர்கள் விரும்புகிற வார்த்தைகளை தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். And they think that the servants of God should preach unto them the words which they like. பைபிளை கையில வச்சுக்கணும். They should have the Bible in their hands. ஆனால் இவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, கேட்பதற்கு விரும்புகிறார்களோ அதை அந்த ஊழியக்காரர் பேச வேண்டும் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்ப்பவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். And today there are a lot of people who want the pastor to preach only according to their likings. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய அபாயம். அது குழியில் தள்ளிவிடும், மக்களை நாசமாக்கிவிடும் என்று சொல்லி மக்கள் புரிந்து கொள்வதில்லை. But people do not understand that it is a very big danger that will push them into a pit, and it will be a great danger unto their lives. தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாக கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்பதற்கு அவர்களுக்கு முதலாவது விருப்பம் இருக்க வேண்டும். First, the people should have a liking to hear the raw word of God, and they should have a liking to hear the truth. கலப்படமற்ற வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறவர்களை விட அதை கேட்டு அதிலே மகிழ்ச்சியாய் இருக்க விரும்புபவர்கள் மேல் நியாய தீர்ப்பு அதிகமாக வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். And we need to understand that the people who do not listen to the unadulterated word of God would receive much justice. தவறு செய்பவனுக்கான தண்டனை விட தவறு செய்கிறதற்கு தூண்டுகிறவனுக்கு தண்டனை அதிகம். And more than the one who committed the crime, the one who made that person to commit that crime would be punished severely. அவர்கள் கலப்படமுள்ள தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு தூண்டுகிற மக்களுக்கு தான் நியாய தீர்ப்பு அதிகம். And the people who make the person to give the adulterated word of God would receive severe punishment. ஆகாபினால் நேசிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் 400க்கும் அதிகமான பேர். And there were more than 400 prophets who were loved by Ahab. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். And there was a prophet who was hated by all. இம்லாவின் குமாரனான மிகாயா. And he is Micaiah, the son of Imla. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். Let us read 1 Kings chapter 22 and verse 8. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மீகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். And the king of Israel said unto Jehoshaphat, there is yet one man, Micaiah, the son of Imla, by whom we may inquire of the Lord. But I hate him, for he doth not prophesy good concerning me, but evil. And Jehoshaphat said, let not the king say so. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்களா? So you saw the words. அவனை நான் பகைக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் எனக்கு எப்பொழுதுமே தீமையான வார்த்தைகளையே சொல்லுகிறான். I hate him, and the reason for that is he always prophesies concerning evil to me. இங்கே ஒரு விஷயத்தை நாம் வேறு கண்ணோட்டத்தில் புரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். Here we are in a position where we have to understand this thing in another outlook.
இந்த ஆகாப் ராஜா மிக்காயா தீர்க்கதரிசியை வெறுக்கவில்லை, அதற்கு பதிலாக மிக்காயா தீர்க்கதரிசி பேசின உண்மைகளை அவன் வெறுக்கிறான். Here we find that King Ahab does not hate Micaiah, but he hated the truthful words of Micaiah. மக்கள் தீமைகளை நேசிக்கிறபடியினால உண்மைகளை வெறுக்கிறார்கள். Because the people love evil, they hate the truth. இப்ப நீங்க உண்மை பேசுனீங்கன்னா உங்களைய மக்கள் வெறுக்க கிடையாது, நீங்கள் பேசுகிற உண்மை அவர்களுக்கு கசப்பாய் இருக்கிறது. If you speak the truth, the people do not hate you, but the truth that you speak is bitterness unto the people. அதனால மக்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்று சொல்லி என்றைக்குமே நீங்கள் தவறாக அவர்களை நினைக்க வேண்டாம். So you should never misunderstand the people by thinking that they are hating you. உங்களுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை இல்லை இது. It is not a problem between you and the people. உண்மைக்கும் மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை இது. It is a problem between the truth and the people. அதாவது தீமையை நேசிக்கிறார்கள், உண்மையை வெறுக்கிறார்கள். அதுதான். ஆகையினால நீங்கள் அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. They actually love the evil and hate the truth, and so on any day there is no connection between you and them, and the connection is only between the evil and the truth. நாம் வெறுக்கப்படுவதற்கு காரணம் நமக்குள் இருக்கிற உண்மையின் காரணமே. And the reason why we are being hated is because of the truth which is in us. ஆகையினால நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. So there is no need for us to worry about it. இதற்கு இணையாக கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நினைத்து பாருங்கள். Now let us think about the sufferings of our Lord on the cross. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் இவர்களிடத்திலெல்லாம் கர்த்தர் நம்முடைய இயேசு உண்மையை தெளிவாக பேசினார். அவர்களுடைய மாய்மாலங்களை கண்டித்தார். And our Lord Jesus Christ, he spoke truth unto the Pharisees and the Sadducees and the scribes, and he also talked about their hypocrisy. ஆகையினால கிறிஸ்து வெறுக்கப்பட்டார். So Christ was hated. கிறிஸ்து கேலி செய்யப்பட்டார். And he was ridiculed. கிறிஸ்து கேள்விகளுக்குள்ளாக துளைத்தெடுக்கப்பட்டார். And he was put with lot of questions. கிறிஸ்து கண்டிக்கப்பட்டார். And he was disciplined. கடைசியில தண்டிக்கப்பட்டார். And lastly we find that he was punished. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அதிகார மையம் இருக்கிற இடத்துல உண்மைக்கு வரவேற்பு இருக்கவே இருக்காது. That is, you have to know that where in the place of authority, you will not find that truth is welcome there. இதுதான் அந்த காலத்திலிருந்தே நடக்கிற விஷயம். And this is what has been happening even from the olden days. அன்றிலிருந்து இன்று வரை அதிகார மையங்களில் உண்மை காணப்படுவது இல்லை. And from that day till today, you can find that truth does not have a place in the power seat of authority. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிற அந்த சின்னத்துல சத்தியமேவ ஜெயத்தை வாய்மையே வெல்லும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. And but knowingly or unknowingly, in the symbol of India, they have put the phrase Satyamevi Jayate, that is truth triumphs. கண்டிப்பா ஜெயிக்கும். Surely it will win. அந்த உண்மை அல்லது சத்தியம்ங்கிறது இயேசு கிறிஸ்து தான். Because that truth is our Lord Jesus Christ. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாளிலே இந்த இந்தியாவிலே ரட்சகர் இயேசு ஆட்சி செய்கிறார் என்கிறதான ஒரு நிலைமை வரத்தான் போகிறது. அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் சத்தியத்திலே உண்மையாய் நிற்கிறோம். And so one day surely Jesus Christ will rule this India, and we stand firmly for that truth. இப்ப மிகாயா ஒரு அற்புதமான வல்லமையான ஒரு பரலோக தரிசனத்தை பார்க்கிறார். Micaiah sees a wonderful, powerful vision of heaven. அது பரலோக நீதிமன்ற தரிசனம். And it is a court of justice in heaven. கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்.
And the Lord is seated on the throne, பரலோக சேனை அவரை சுற்றி இருக்கிறது. and the heavenly host are surrounding him. இது ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. And this clearly says unto us a thing. இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சரித்திரத்தை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய எண்ணம். And so the kings of the earth think that they have a control over the history of the world. ஆனால் உண்மையான சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை பூமியிலே ஆளுகை செய்கிறவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு சில சமயம் தெரிவதில்லை. And many times the rulers of the earth forget that the real authority is with the one who rules from heaven, and he is seated on the throne, and many do not know about it. தேவன் யார்? Who is our God? அதிகாரம் உள்ளவர். He has authority. அவரால் என்ன செய்ய முடியும்? What can he do? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும். He can put a king aside and he can make another as a king. அப்பாயின்ட் பண்றதும் அவர்தான், அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்றதும் அவர்தான். He is the one who appoints a king, and he is the one who cancels the appointment of a king. பூமியிலே ஆட்சி செய்த அந்த அதிகாரங்கள் என்று சொல்லப்படுகிற பிலாத்து, ஏரோது, பரிசேயர், சதுசேயர்கள்லாம் கிறிஸ்துவ சிலுவையை சுமந்து கொண்டு போனதை பார்த்த பொழுது வெற்றி அடைந்து விட்டதாக நினைத்தார்கள். And the rulers of the earth, that is Pilate, Herod, and the Pharisees and Sadducees, when they saw Jesus carrying the cross and walking, they thought that they have triumphed. ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்று. But they did not know that the throne is in heaven. இவர்களுடைய பார்வைகளே தோல்வி போல தெரிந்த ஒன்றுதான் தேவனுடைய அநாதி தீர்மானத்திலே மீட்பின் திட்டம் என்பதை அவர்களுடைய கண்கள் பார்க்க மறுத்துவிட்டது. அதிலே அவர்கள் குருடாயிருந்தார்கள். And they were blind, and their eyes denied to see that the plan which they thought as a failure was the eternal plan, redemption plan of God Almighty. இப்பொழுது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Now let us hear 1 Kings chapter 22 and verse 27. இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோടെ வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். And say, thus saith the king, put this fellow in the prison and feed him with bread of affliction and with water of affliction until I come in peace. அவனுக்கு நேரிட்ட கதியை பார்த்தீர்களா? Did you see the situation he was put into? உண்மையை, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே பிரசங்கித்தது நிமித்தமாக இன்னொரு தீர்க்கதரிசியின் நிமித்தமாக மூலமாக அவன் என்ன செய்யப்படுகிறான் என்று சொன்னால் சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறான். And because he spoke the word of God truly as the word of God, he was put into prison by another prophet. இது இயேசுவுக்கு நடந்தது. This happened to Jesus. உண்மையை பேசினார். He spoke the truth. கேலி செய்தார்கள். And they ridiculed him. அடித்தார்கள். They beat him. சிறைச்சாலையில் தள்ளினார்கள். And they put him in the prison. அவரை கண்டித்தார்கள். And they warned him. மிகாயாவினுடைய பாடுகள் சிலுவை ராஜா இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு ஒரு முன்னடையாளமாக, ஒரு முன்னிழலாக இருந்தது. And the sufferings of Micaiah was a shadow and an example of the suffering of our Lord Jesus Christ on the cross. உண்மையை பேசுகிறவர்கள் அநீதத்தின் மூலமாக தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே நமக்கு அது புரிய வைக்கிறது. Here it makes us understand that those who speak the truth are being suffered or being persecuted because of the injustice. இப்ப ஆகார் ராஜாவுக்கு என்ன நடந்தது? Now what happened to King Ahab? 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம்.
1 Kings chapter 22 and verse 34. ஒருவன் நினையாமல் வில்லை ஏற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சொந்துக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு கப்பால் கொண்டு போய் எனக்கு காயம் பட்டது என்றான். And a certain man drew a bow at a venture and smote the king of Israel between the joints of the harness. Wherefore he said unto the driver of his chariot, turn thine hand and carry me out of the host, for I am wounded. இவன் தேவனை மிஞ்சிவிடலாம் என்று நினைத்தான். He thought he can overtake God. ஆனா நிலைமை என்னன்னா, எங்கேயோ போக வேண்டிய அன்பு இவனை வந்து தாக்கிவிட்டது. But what happened was, the bow which should have gone somewhere came and attacked him. தேவனுடைய நீதிக்கு முன்னால் எந்த ஒரு அரசனும் தப்ப முடியாது. And no king can escape before the justice of God. தெய்வீக ஆளுமையை பூமியில் இருக்கிற ஆளுகைகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. And the powers of the earth cannot do anything against the rulership of God. இப்ப என்ன நடந்துச்சு? ஆகாப் பிறந்தான். Now what happened was Ahab died. சமாரியாவிலே ஆகாபினுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது. And the dog licked the blood of Ahab in Samaria. உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லி எலியாவின் மூலமாக 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் நிறைவேறினதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். Here we find out that the words of prophet Elijah, which was prophesied over Ahab in 1 Kings 21, is being fulfilled here. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் தோல்வி அடைந்ததில்லை, இனி அடையப் போவதும் இல்லை. The word of God has never failed till now, and it will never ever fail. இந்த அதிகாரம் பூமியினுடைய ராஜா ஆகாப் எவ்வளவு தோல்வி அடைந்தவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. Now this chapter reveals unto us how King Ahab had been a total failure. ஆகாப் ராஜா King Ahab, உண்மையை நிராகரித்தான், வேண்டான்னு சொன்னான், தள்ளிட்டான். he denied the truth. தீர்க்கதரிசியை பயங்கரமா கொடுமைப்படுத்தினான். And he persecuted the prophet. அதாவது ஏமாற்றுத்தனத்தை தான் அவன் நம்பினான். Because he believed in cheating. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, நியாய தீர்ப்பின் மூலமாக அவன் மரணம் அடைந்தான். And he died because of the righteous verdict. ஆகாப் ராஜாவை போல இல்லை சிலுவை ராஜா. And our king of the cross is not like King Ahab. இவர் மிகவும் வித்தியாசமானவர். He is totally different. இயேசு கிறிஸ்து உண்மையை வெளிப்படையாக பேசினார். And Jesus Christ spoke the truth outwardly. பாடுகளை விருப்பப்பட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். And he took upon the sufferings upon himself gladly, and he endured it joyfully. அதாவது சிலுவை என்கிறதான அந்த மரத்திற்கு நேராய் தெரிந்தே நடந்து சென்றார். And he walked towards the cross of Calvary, knowing its suffering. கர்த்தருடைய வார்த்தையாகிய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நான் தப்பித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆகாப் நினைத்தான். And Ahab thought that he should escape the word of God, that is the prophetic, truthful word of God. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை, முன்னுரைக்கப்பட்ட தேவனுடைய வேத வாக்கியங்களை மனமகிழ்ச்சியோடு நிறைவேற்றினார். But our Lord Jesus Christ joyfully endured the prophetic word of God which was prophesied over him. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜா தெரிந்தே அப்பட்டமாக உண்மைக்கு எதிராக இருந்ததையும் உண்மையை நிராகரித்ததையும் நாம் பார்த்தோம். And in 1 Kings chapter 22, we saw about a king who knowingly, vehemently denied the truth. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷ நூல்கள் வழியாக ஒரு ராஜாவை பார்த்தோமே, அவர் பாடுபடும் மேசியாவாகிய வேலையாளாக இந்த உலகத்திலே அவதரித்தார் என்பதை நாம் புரிந்து இருக்கிறோம்.
And we know that through the books of the Gospels of the New Testament that we have a Messiah who took upon the suffering on himself. உண்மையை சத்தியத்தை பேசுகிற தீர்க்கதரிசிகளை இந்த உலகம் அமைதிப்படுத்துகிறது, பேசாமல் இருக்க சொல்லி சொல்லுகிறது. And this world silence and quietens the prophets who speak the real word of God. இந்த உலகம் குமாரனை சிலுவையில் அறைந்தது. This world crucified the Son. இந்த உலகம் குமாரனை அமைதிப்படுத்த நினைத்தது. This world tried to silence the Son. இவர் யூதருக்கு ராஜாவா என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். And they kept a question saying, is he the king of the Jews? சிலுவையின் மூலமாக நான் முழு மனுக்குலத்திற்கும் ராஜா என்பதை அவர் வெளிப்படுத்தினார். சிலுவை ராஜா இயேசு கிறிஸ்து. And our Lord Jesus Christ, the King of the cross, through his death on the cross revealed, I am the King of the whole mankind. சிலுவையில் கிடைத்த வெளிப்பாடு என்ன? And what is the revelation that we get on the cross? தேவனுடைய ராஜ்யம் ஏமாற்றுத்தனத்தினாலே, பொய்களினாலே, உலகத்தினுடைய அதிகாரங்களினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல என்பதை நமக்கு சொன்னது. And the cross revealed unto us that the kingdom of this world cannot be received through cheating and lies. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டதனுடைய காரணம் உண்மை, கிறிஸ்துவினுடைய பலி, இவைகளின் அஸ்திபாரத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. The kingdom of God is established in this world because of the sacrifice of Christ and also truth. சிலுவை ராஜா இயேசு கிறிஸ்து அரண்மனையிலிருந்து ஆட்சி செய்கிறவர் அல்ல. Our Christ, the King of the cross, does not rule from palace. சிலுவை ராஜா இயேசு கிறிஸ்துனுடைய சிம்மாசனம் மரத்தால் ஆனது, சிலுவையினால் ஆனது. The throne of the King of Christ was made with a tree and it is the cross. எந்த சிலுவையில் கிறிஸ்து அடிக்கப்பட்டாரோ அதே சிலுவையை அவரால் சிம்மாசனமாக மாற்றி அதிலே அமர்ந்து இன்றைக்கு முழு உலகத்திற்கும் இரட்சகராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார், பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சிலுவை ராஜா, இரட்சகர், மீட்பர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. And our Savior and Redeemer, our Lord Jesus Christ, made the cross in which he hung as a throne unto himself. And today he is seated on the throne and he is ruling the whole world, and he is bejeweled and he bedazzled. இந்த லெந்து நாட்களிலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம். And there are many lessons that we have learned during this Lenten season. தாவீது, சாலமோன் என்கிறதான ராஜாக்கள் தொடங்கி பல காரியங்களை நாம் தியானித்தோம். And from David and King Solomon, we have learned and we have meditated upon many kings. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? Today, what is the thing that we are to do? உண்மைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I commit myself unto the truth. உண்மைக்காக எப்பொழுதுமே நான் நிலை நிற்பேன். I will always stand firm for the truth. தேவனுடைய வார்த்தையை மட்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். And I will joyfully accept the word of God alone. மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசு கிறிஸ்து அந்த மரத்தையே சிம்மாசனமாக மாற்றி இருக்கிறார். அவர் எனக்குள்ளாக சிலுவை ராஜாவாக இருந்து ஆளுகை செய்யட்டும். And Jesus Christ, who hung on the cross, made that cross as a throne. Let him come inside of me and rule from me. கடைசியாக இந்த 2026 ஆண்டினுடைய லெந்து நாட்களில் நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால், the last thing that we want to share with you during this Lenten season in the year 2026 is, ராஜா என்கிறதான பட்டத்திற்கு இந்த உலகத்துல ஒரே ஒருவர் தான் தகுதியுடையவர், அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. and there is only one person who can be worthy for the title of a king in this world, and that is our Lord Jesus Christ. இந்த லெந்து நாட்களினுடைய காலங்களிலே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தின் மூலமாக சிலுவை ராஜா இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவரும் அறிந்து கொண்டோம் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன்.
I firmly believe that during this Lenten season, we have known much and learnt much about our King of the Cross. தொடர்ந்து வருகிற பரிசுத்த வாரங்களும் உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனைகளும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய திருச்சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும் என்கிறதான உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களோடு சொல்லி இந்த லெந்து கால தியானங்களை நாங்கள் சந்தோஷத்தோடு நிறைவு செய்கிறோம். And we greet each and every one of you that the meditations of the Holy Week and also your Good Friday service and the resurrection service will be a great source of blessing unto you. And you finish this devotion of the Lenten season by greeting you with this wish. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. And may God bless each and every one of you bountifully with these words. ஜெபிப்போம். Let us pray. கிருபையும் இரக்கமும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Our gracious Father who abounds in mercy, justice and peace, we thank you for this blessed time. உம்முடைய ஏராளமான இரக்கங்களின் நிமித்தமாகவும் கிருபையின் நிமித்தமாகவும் இந்த லெந்து காலங்களுடைய தியானங்களை கர்த்தாவே நாங்கள் சரியாய் முடிக்க உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you that because of your abounding grace and mercy that you have enabled us to finish these meditations during this Lenten season. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவனுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சிலுவை ராஜா ஆட்சி செய்வீராக. May the King of the Cross rule over the hearts and the families, the homes of everyone who hear these words. சிலுவையே எங்களுடைய வாழ்வின் மேன்மை, சிலுவை ராஜாவே எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். The King of the Cross is a blessing in our lives, and the cross is the greatness of our life. எல்லாவற்றிற்காகவும் நான் உங்களுக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். We thank you for everything. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. We ask this in the name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். May the grace and the mercy and the peace of God abound in us. Shalom.